5ஆம் பாவகம் என்ன அப்படின்னா, இதுதான் காதல குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பாவக அதிபதி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏதோ எங்களுக்கு ஒரு லக் இந்த நூல் அளவுல தப்பிச்சேன்டா சாமி அப்படிங்கிற மாரி, இவங்களுக்கு 10ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிருக்காரு. நெறைய பேருக்கு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சுக்கிரனும், புதன் தான் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த குறிக்கிறது. ஸோ இவங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன். அதே மாரி 3ஆம் இடத்து அதிபதி புதன் வந்து எங்க இருக்காருன்னா, ராகுவோட சேர்ந்திருக்காரு. எல்லாமே சதய நட்சத்திரத்தில போகக்கூடிய அமைப்பு உண்டு. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இத சொல்லலாமா? வேணாமா? சொன்னா பஞ்சாயத்து வருமான்ற ஒரு குழப்ப நிலை இருக்கும். காதல் இல்லாத மனசுக்குள்ளேயே போட்டு. கண்டிப்பா. காதல் இல்லாத ஆட்கள் இருப்போமா? எல்லாருக்கும் அன்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. கண்டிப்பா. இந்த அன்புக்காக ஏங்கக்கூடிய ஆள். நாங்க வெளியில டெரர் பீஸுங்க. உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மனம் இருக்குங்க. ஆனா அத வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பயம் இருக்கு. சங்கடங்கள் இருக்கு. எது நமக்கு சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? நம்மள புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேஷத்துக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இவங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியும் உட்கார்ந்து, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. பட் ராகுவும் கூட இருக்காரு. பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அக்சஸ் பண்ணிக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ம். இவங்களுக்கு அந்த ஒரு குழப்ப நிலைலாம் இருக்கும்.